டான் டூன்னு சொல்லுவாங்க, யாரும் நம்பாதீங்க. டான் டூலாம் கிடையாது. இது தனி படம், அது தனி படம். எல்லாத்துலையும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் டான் படம் மாதிரி கிடையாது, இது டிராகன் தான். டான் டூலாம் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டாங்க, அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. டான் டூனால கிடையாது. டிராகன் படம் நல்லா இருக்கு. லவ் டுடே கம்பேர் பண்ணுறதோட இப்போ வந்திருக்க நம்ம விடாமுயற்சியை கம்பேர் பண்ணாலே அதுக்கும் படத்துக்கு 4 மடங்கு பெரிய படமாகவே இருக்குது. ப்ரோ அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸை இப்போ பின்னாடி இருக்குது என் கூட இருக்குது, நான் விஜய் ஃபேன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அஜித் ஃபேன்ஸிலேருந்து விஜய் இப்போ விஜய் படம் கோட் வந்துச்சுல, அதோட பயங்கரமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிரதீப்போட ஆக்டிங் லவ் டுடேவோட இப்போ இது டிராகனில் பயங்கரமாகவே இருக்குது. லவ் டுடே 1 மடங்குனா இது 5 மடங்கு பெரிய படமாகவே இருக்குது. அவங்க விளாக்ஸில் பண்ணுறத இங்கே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஆடியன்ஸ் எப்போயுமே அவங்க ஆடியன்ஸ் தான், அந்த மாதிரி நிரூபிச்சிருக்காங்க படத்தை. ஹீரோயினிக்கெலாம் கரெக்டான ரோலு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இதில் படத்தை ஃபுல்லாக பார்த்து கடைசியில் ஒரு ஹீரோயினி 3வது ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க யாருன்னு பார்த்து படத்தில் தெரிஞ்சுக்கோங்க. கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் அடிக்கணும்னு எதிர்பார்ப்போம். சாங்கு, மூவி, டைலாக்கு இல்லை டான் சம்மந்தமே இல்லை ப்ரோ. அது அந்த விஜய் சித்து விளாக்ஸ் இன்டர்வியூ அது கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்கலாம். ஆனால் வந்து டான் படத்தில் ரிலேட் ஆக முடியாது. ஒரு நல்ல கருத்தான படம், சூப்பரான படம், அதெல்லாம் பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம். எந்த ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸும் இல்லை. சூப்பராக இருக்கு. அதுதான் சூப்பராக இருந்துச்சா. விஜய் சித்து விளாக்ஸ் எப்படி விளாக்ல இது பண்ணாலும் அதே மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியல. அவர் மாதிரி நேச்சுரலாக அப்படியே சூப்பராக இருக்குது. ப்ரோ 3 பேரில் யாரை பார்க்கணும்னு தெரில ப்ரோ. நல்லா படம் ப்ரோ, செம்ம படம். காலேஜில் வந்து எப்படி ஜாலியாக சுற்றின்னு இருந்தால் எந்த மாதிரி ஃபியூச்சரில் அடிவாங்கன்றதை வந்து சினிமாட்டிக்காக சொல்லிட்டுருக்காங்க. ஓவரால் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம், வாட்ச் பண்ணலாம். அவர் எப்பவுமே நல்லா தான் பண்ணுறாரு. அதனால தான் யங்ஸ்டர்ஸுக்கெலாம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படம் வந்தால் ஜாலியாக இருக்கலாம். அப்போல்லாம் இல்லை, நான் அப்போல்லாம் இல்லை. நல்லா இருக்குதுண்ணா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுண்ணா, ரிலேட்டபிள் பண்ணிக்கலாம்ண்ணா. லைக் வந்து காலேஜில் வந்து அரியர் வச்சுன்னு அப்படின்னு சுற்றின்னு இருந்தானா அது அந்தந்த டைமே கிளியர் பண்ணிட்டா நல்லது. இல்லைனா அது ஃபியூச்சரில் என்ன மாதிரி ரிலேட்டபிளாக அடி வாங்குமோ அதை கொஞ்சம் சினிமாட்டிக் கூட போட்டு காட்டுருக்காங்க. அவங்க சூப்பராக பண்ணுறாங்கண்ணா. அவங்க ப்ரீவியஸ் இதை விட இது நல்ல கேரக்டர் தானே ப்ரோ. படம் நல்லா இருக்கு, பசங்களாம் வைப் பண்ண நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃபில் மிரட்டி விட்டுருக்குறாங்க. பேக்ரவுண்ட் பிஜிஎம் நல்லா இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, கொஞ்சம் கருத்தூசி போடுறாங்க. பட் அது நல்லா தான் இருக்கு. பசங்களை போய் பார்த்தா செம்மையாக இருக்கும். அவங்க பக்கத்தில் தான் மேலே வந்து பார்த்தோம், செம்மையாக இருந்தது. அர்ஷத் கான் வர்றப்பெல்லாம் எல்லாம் கிளாஸ் பாடுறது, அவர் செம்மையாக ஆக்ட் பண்ணிக்கிறாரு. அவர் பெரிய ட்ராகன், இவர் குட்டி ட்ராகன், அந்த மாதிரி போயிருக்கு. யூடியூப்ல மொட்டை மாடி பாட்டில் சொன்னாங்க அவரு இந்த மாதிரி கேமியா இருக்கு, யாருக்கு தெரியாது. கடைசியா ஒரு கேமியால ஒருத்தங்க என்ட்ரி ஆவாங்க, லவ் டுடேல இருந்து என்ட்ரி ஆவாங்க, செமையா இருக்கு. இந்த காலேஜில் ஒழுங்காக படிங்க, படிச்சுட்டு வாங்க அப்படின்றத ஒரு சின்னதாக அழகாக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது படம். பெருசாக என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா காமெடியாக இருக்குது ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா காமெடியாக இருக்குது. எவ்வளோ மேலே எவ்வளோ தப்பு பண்ணி போனாலும் கீழே வந்துடுவோம் அப்படின்றத சூப்பராக காமிச்சிருக்காங்க. பக்கவாக இருக்குது. அது வேறு இது வேறு, சம்மந்தமே கிடையாது. ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. சூப்பராக எடுத்துருக்காங்க, நல்லா எடுத்துருக்காங்க, பக்காவாக இருக்குது. அவர் வந்துட்டு குட்டி தனுஷ் ப்ரோ. அவர் தான் ப்ரோ குட்டி டிராகன், பெரிய டிராகன். அவர் குட்டி தனுஷ் ப்ரோ. அவர் பக்காவாக எடுத்துக்கிறாரு, சூப்பராக எடுத்துக்கிறாரு ப்ரோ. அதெல்லாம் பக்காவாக இருக்குது படம். நல்லா ஒரு என்டர்டெயினாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு சந்தோஷமாக போகலாம். இந்த அப்படியே சோகமாக அப்படியே இல்லை, ஜாலியாக இருக்குது படம். தேவையான இடத்துல சோகத்தை வச்சுருக்காங்க, பக்காவாக இருக்குது படம். படம் நல்லா வந்திருக்குப்பா, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல நடிப்பு நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது, ட்விஸ்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி விளக்கத்தையும் நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்கா படம். காமெடி நல்லா தான் இருக்குது, நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு அவர். மியூசிக்கு பக்காவாக இருக்குது. 2-3 சாங்கு பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது. இது சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. கேமியா நல்லா சொல்லியிருந்தாங்க, அதான் சூப்பராக இருக்குது. டாண்டுலாம் கிடையாது, மஜாவாக இருக்குது படம். ஒர்த் வாட்சிங் கன்ஃபார்மாக. செம்ம மியூசிக், எல்லாமே குட்டுண்ணா, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹீரோயினா எல்லாருமே சூப்பராக இருக்கு. கடைசியிலாம் கிளைமேக்ஸோ சீன் வரும், சூப்பராக இருக்குது. எல்லாருமே கருத்து எல்லாரும் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. சூப்பராக, கண்டிப்பாக வந்து பார்க்கணும் படம் தான். அவங்களுக்கு தான் பயங்கரமான ரோலே.
நாஸ்தி பண்ணிட்டாங்க படத்தை, உள்ளே வச்சு செதுக்கிட்டாங்க படத்தையே. டான் டூ இது டான் 1 இருக்குங்களே, அந்த மூவி இது கணக்கு போனால் அது கால் தூசி கூட இருக்காது, அப்படி தான் இருக்குது படம். வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது அவங்க மூஞ்சிக்காக பார்க்குறத விட்டு படத்தோட கதைக்காக எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். எல்லாம் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள், லவர்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன மாதிரி பசங்க கூட வராதிங்க, தயவுசெய்து லவர்ஸோட வாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். விஜய் சித்து அர்ஷத் கான் 2 பேரும் எங்கள் கூட தான் உட்காந்து பார்த்தாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் பார்த்தோம். படம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான், எங்கேயுமே லேக் கிடையாது. சூப்பராக இருந்துச்சு படம், நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். அரியர் வச்சா கூட லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். எங்களை மாதிரி அரியர் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் அரியர் வைக்கல. நீங்களும் அரியர் வைக்காதீங்க, அவ்வளோதான். நல்லா படிங்க. சூப்பராக இருக்குது, மிரட்டி விட்டுருக்காரு பிரதீப். செம படம். அவர் வந்து நேச்சுரலாக நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குது. ஹீரோயின் 3 பேருமே மாஸ்க் காட்டியிருக்காங்க. அனுபமா சீன் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் ஸ்னேகா மேம் வருவாங்க, அந்த சீன் தான் முக்கியமான சீன், அதிகமாக இருக்கும். ஆமாம், மிஸ்கின் சார் கேரக்டர் சூப்பர் கேரக்டர், நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காரு மிஸ்கின் சார். கௌதமும் சூப்பராக பண்ணியிருக்காரு. மிஸ்கின் அப்புறம் மியூசிக் வந்து வழித்துணை, அங்கெல்லாம் நாங்கள் ஃப்ளாட்டு எல்லாருமே. செம படம், லேகே கிடையாது படத்தில். ரொம்பவே ஃபுல்ஃபில் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவங்க பார்த்தா தெரியும், மோட்டிவேஷன் இருந்துச்சு, லவ் ஸ்டோரி கூட இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. புரியல. ஆமாம் இருக்கு, அது பார்த்தா உங்களுக்கு புரியும் சம்மந்தம். அது பார்க்குறது ஆமாம், பிகாஸ் அங்கே கூட காலேஜ் சீன்ஸ்லாம் வரும்ல, அதனால அப்படி இருக்கு. ஆனால் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேற லெவல். லாஸ்ட் எண்டிங் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் வேற லெவல், எல்லாமே வேற லெவல்.